இன்னைக்கு எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா சொல்லாம கொள்ளாம நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. அட என்னமா சொல்லாம கொள்ளாம வந்துட்டா, சொல்லிட்டு வந்திருந்தா சிக்கனோ மட்டனோ செஞ்சு வச்சிருப்போம்ல அப்படின்னு சொன்னேன். ஓகேடா பரவாயில்ல, உங்க எல்லாம் பாக்கணும் போல இருந்தது, அதான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரீதாக்கு வந்து பாத்தீங்கன்னா மாசமா இருக்கிறனால தலைவலி வாந்தி இது எல்லாமே இருக்கு. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல சாப்பாடு எதுவுமே செய்யல. அம்மா இருமா நான் உனக்கு கடையில ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். இல்ல வேண்டாம், அவளுக்கு தான் தலைவலி அப்படின்னு சொல்றாள், நம்ம வீட்லயே ஏதாவது சாப்பிட்டுக்கலாம், இருக்கிறத கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி ஓகேமா இரு, முட்டை வாங்கிட்டு வந்து அதை பொரிச்சு கொடுக்குறேன், சிம்பிளான வேலை தானே, எல்லாருமே ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு. சரி வாங்கிட்டு வா அப்படின்னாங்க. சோ அதுக்காக தாங்க போய் ஒரு 5-6 முட்டை வாங்கிட்டு வந்திருந்தேன். முட்டை பொருள் சாப்பிட கொடுத்தோம். ஓகே गाइस, ஒரு நல்ல பார்ட் டைம் ஜாப் பத்தி பாத்துருவோமா? ஆமாங்க, இது வந்து பாத்தீங்கன்னா வொர்க் ஃப்ரம் ஹோம், நோ இன்வெஸ்ட்மென்ட், 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன யார் வேணாலுமே ஜாயின் பண்ணலாம். ஹவுஸ் வைஃப், காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ், வீட்ல இருக்கவங்க வொர்க் போறவங்க சொல்லிட்டு யார் வேணாலுமே வொர்க் பண்ணலாங்க. பார்ட் டைம் ஃபுல் டைம் ரெண்டுமே இருக்கு. கவர்மெண்ட் சர்டிபிகேட்டோட லீகலாவே மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டிஸ்ப்ளேல நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இவங்களுக்கான கான்டாக்ட் நம்பர் கொடுத்திருக்கேன். காலர் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஃபுல் டீடைல் அவங்களே உங்களுக்கு சொல்லி கொடுத்துடுவாங்க. சோ गाइस, இது ஒரு நல்ல பார்ட் டைம் ஜாப், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா முட்டை பொரியல், சாப்பாடு, தயிர் எல்லாமே போட்டு 3 பேருமே சாப்பிட்டாங்க. இந்த வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.